வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நல்ல ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம செட்டிநாடு ஸ்பெஷல் கும்மாயம் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபியும் கூட. குழந்தைங்களுக்கெல்லாம் அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. இப்போ வாங்க அந்த கும்மாயம் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த கும்மாயம் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ கும்மாயம் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன். வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கருப்பு உளுந்துலையும் செய்யலாம். அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போ இதை நல்லா இந்த அளவுக்கு செவக்க வறுத்து எடுத்துக்கணும். இப்போ வறுத்தது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்குவோம். திரும்ப அதே கப்பால் அரை கப்பு அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கங்க. எல்லாமே ஒரே கப்பால் அளந்து எடுத்துக்கங்க. அரை கப்பு பாசிப்பருப்பு சேர்த்து இதையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கங்க. எல்லாமே அடுப்பு தீயை குறைச்சி வச்சு நல்லா இது போல் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கங்க. இப்போ இதையும் அதிலே சேர்த்து நல்லா ஆற வச்சுக்குவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. பச்சரிசி இல்லைனாலும் புழுங்கரிசியும் சேர்த்துக்கலாம். நம்ம சாப்பாட்டு அரிசி, இட்லி அரிசி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லா இது போல் பொரிய விட்டு செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது மூணுத்தையும் நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம். கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்குங்க. இப்போ ஆற வச்சதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோம். இது கூடவே ஒரு 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்குவோம். அரைச்சதை நல்லா ஒரு சல்லடையில் போட்டு சலித்து எடுத்துக்குங்க. நல்லா நைஸான பவுடராக நமக்கு வேணும், அதனால் சலித்து எடுத்துக்கங்க. இப்போ மாவு நல்லா சலித்து எடுத்துக்கிட்டேன். இந்த மாவை பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் அளந்து எடுத்துக்குங்க. ஏதாவது ஒரு கப்போ இல்லை டம்ளரோ எதுலையாவது ஒன்றுத்தில் அளந்து எடுத்துக்குங்க. நம்ம மாவு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு வெல்லம் சேர்க்கணும். அதுக்காக தான் அளந்து எடுத்துக்குங்க. நான் 1/4 கப்பால் உளுந்து எடுத்தேன். ஆனால் மாவு எல்லாம் சேர்த்து அரைச்சதில் 3/4 கப்பு கிட்ட கிடச்சிருக்கு. இதே அளவுக்கு நம்ம இப்போ வெல்லம் எடுத்துக்கணும். இப்போ மாவை ஒரு இதுக்கு மாற்றிட்டு இதே கப்பில் வெல்லம் அளந்து எடுத்துக்குவோம். நல்ல வெல்லத்தை இடிச்சிட்டு இது போல் அளந்து எடுத்துக்குங்க. 3/4 கப்புக்கு அதே கப்பால் 3 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. சரியான அளவாக இருக்கும். 3 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வெள்ளைப்பாவு கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை சேர்த்து நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அந்த நெய்யிலே நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க வெள்ளை தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்குங்க. நல்லா இதை ஒத்தாப்பில் கலந்து விட்டுக்குங்க. இப்படியே கைவிடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா மாவு வெந்து திக்காகி வந்துடும். கைவிடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா திக்காகி வந்துட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா வெந்து நிறம் மாறி வரும். நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் பார்த்திங்கன்னா திரும்ப வெளியில் வரும். அந்த அளவுக்கு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் மாவு. அப்போ தான் நல்லா வெந்து நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா ஷைனிங்காக ஒரு கோட்டிங் தெரியுது. நெய் லைட்டாக பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த டயத்தில் நம்ம இறக்கிட வேண்டிதான். அவ்வளோதான், நம்மளோட ஆடி கும்மாயம் ரொம்ப சூப்பராக ஈஸியாக செஞ்சாச்சு. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குது. நீங்களும் இந்த கும்மாயம் ரெசிப்பியை இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.